ஸ்டாலின் பஸ்னே பேர் வச்சுட்டாங்க, இதுதான் விடியலாட்சி. ஸ்டாலின் பஸ்னே பேர் வச்சுட்டாங்க, இதுதான் விடியலாட்சி. கவர்மெண்ட் பஸ்ன்னு கூடும்போது கூட இந்த அளவு தமிழக போக்குவரத்து கழகத்துல அசம்பாவிதங்கள் நடக்கல. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் பஸ், ஓசி பஸ், திராவிட மாடல் அரசின் விடியல் பயணம்னு முதலமைச்சர் முதல் திமுகவின் மூத்த நிர்வாகிகள் வரைக்கும் வாயில வட சுட ஆரம்பிச்சாங்களோ, எப்போ இந்த மாதிரியான பில்டப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ பிடிச்சது பீட தொடர்ந்து அசம்பாவிதங்களா நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து விபத்துகளா நடந்துட்டு இருக்கு. பெண்கள் சிறப்பு பேருந்துன்னு ஒண்ணு விட்டாங்க. அப்படிப்பட்ட மோசமான பேருந்தை விடுறதுக்கு விடாமே இருந்திருக்கலாம். நல்லா பிங்க் கலர்ல ஒரு பெயிண்ட் அடிச்சு போட்டு இந்த சுந்தரா டிராவல்ஸ்ல ஒரு பஸ் வரும் பாத்தீங்களா, அத மாதிரி பஸ் விட்டுருக்காங்க. சரி, அந்த பிங்க் கலராச்சு இவங்க ஒழுங்கா அடிச்சாங்களா? அந்த பஸ் முழுக்க அடிச்சாங்களா? இல்லையே. காசு மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இத மாதிரி பண்ணாங்களா, இல்ல பெயிண்ட் அடிக்கிறதுல இவங்க காசு அடிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணாங்களான்னு தெரியல. லிப்ஸ்டிக் அடிக்கிற மாதிரி அந்த பஸ்னுடைய முன் பக்கத்திலையும் பின் பக்கத்திலையும் மட்டும் பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. கேட்டா இதுதான் மகளிருக்கான சிறப்பு பேருந்துன்னு வேற சொல்லுவாங்க. பஸ் முழுக்க பிங்க் கலரை பெயிண்ட் அடிக்க வக்குல இதுல விடியல் பயணம், விடியா பயணம்னு இந்த ஊபிஸ்கள் கொடுக்கிற பில்டப்ஸ் இருக்கே, கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. வாயில வடை சுடுறது அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அந்த ஒரு விஷயத்தை பிராக்டிகலா செஞ்சு காமிச்ச பெருமை இந்த திராவிட மாடல் விடியா அரசை தான் சேரும். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சுதந்திர தினத்துக்கு 12-13 நாட்களுக்கு முன்னாடி தமிழகத்தின் தலைநகர் சென்னையில துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் செஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய வேலையை நிரந்தரமாக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை வச்சு அவங்க போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அந்த போராட்டத்தை இந்த விடியல் மாடல் அரசு எப்படி அடக்குனாங்க, ஒடுக்குனாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். போராட்டம் பண்ணக்கூடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக ஆளுங்கட்சியில இருந்து யாருமே வரவே இல்லை. முக்கியமா திமுகவின் கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள் யாருமே அந்த மக்களுக்காக ஆதரவு கொடுக்கவே இல்லை. ஏன், திருமாவளவன் இருக்காரு இல்லையா, அவரு ஒரு படி மேல போய் இத மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நிரந்தர பணிலாம் நீங்க கேட்க கூடாது, அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணவே மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசி வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அதே திருமாவளவன் தான் இந்த பணி நிரந்தரம் அவசியம், பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஆனா இப்போ தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்காக இவர் என்ன சொல்றாரு, பணி நிரந்தரம் எல்லாம் கேட்க கூடாது, அதற்கு எதிராகத்தான் நாங்களே அரசியல் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் உள்டாவா பேசிட்டு இருக்காரு. தனியார்மயப்படுத்துவதை அரசு கைவிட வேண்டும். ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கிற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம். குப்பையை அள்ளுகிற தொழிலை குப்பையை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும், அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது. சொல்ல போனால் அதை எதிர்த்துதான் நாம் பேச வேண்டும். என்ன ரகம்னு தெரியலையே. இந்த லட்சணத்துல இந்த திருமாவளவன் அவர்கள் இந்த பட்டியலின மக்களுடைய பாதுகாவலன் நான் தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மாற தட்டி பேசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே இந்த விவகாரம் குறித்து பேசும்பொழுது நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், ஒரு பாயிண்ட சொல்லியிருந்தேன். இப்ப மழை காலம் வேற வரப்போகுது. இந்த மழை காலத்துல துப்புரவு பணியாளருடைய சேவை நமக்கெல்லாம் தேவை. அதனால தயவு செய்து பாவம் அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்க அத மாதிரி செய்யலனா, அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றலனா கண்டிப்பா பல மாவட்டங்களுடைய மக்கள் இது மாதிரி போராட்டம் பண்ணுவாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அடுத்தடுத்து ஒரு சில மாவட்டங்கள்ல இதே மாதிரியான கோரிக்கைகளை முன்வச்சுதான் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம்லாம் பண்ணாங்க. ஆஸ் யூசுவல் எப்படி சென்னையில நடந்த போராட்டத்தை இந்த தமிழக அரசு அடக்குனாங்களோ, ஒடுக்குனாங்களோ, அதே மாதிரிதான் மற்ற மாவட்டங்கள்ல நடந்த போராட்டங்களையும் மடக்கி இருக்காங்க. நேத்திக்கு சென்னையில பயங்கரமான மழை. அந்த மழையை கூட பொருட்படுத்தாம தன்னுடைய கடமையை, தன்னுடைய வேலையை செய்யறதுக்காக வந்த ஒரு துப்புரவு பணியாளர் அங்க மின்சாரம் தாக்கி ஆன் ஸ்பாட்ல உயிரிழந்து போயிருக்காங்க. சென்னையில இருக்கக்கூடிய கண்ணகி நகர்ல தான் இது மாதிரியான ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. எப்பொழுதும் போல சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த விவகாரத்திலையும் அரசியல் பண்ணிட்டு வராங்க. பல கட்சியை சேர்ந்த தலைவர்கள், பல கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உயிரிழந்து போன அந்த பெண் துப்புரவு பணியாளருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. ஆறுதலாக பேசவும் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரிதான் திமுக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் இருக்காரு இல்லையா, அவரும் அந்த இடத்துக்கு போயிருக்காரு, அஞ்சலி செலுத்துறதுக்காக போயிருக்காரு, அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக போயிருக்காரு. அந்த நேரத்துலதான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது துக்கம் விசாரிக்க வந்த திமுக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களை அங்க இருக்கக்கூடிய மக்கள் சூழ்ந்திருக்காங்க, சுத்தி வளைச்சி போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க.
அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் அங்களுடைய மக்கள் அதை கேட்கவே இல்லை. கேட்கிற சிச்சுவேஷன்லயும் அவங்க இல்ல. அவர் அவ்வளவு சொல்றாரு, அவ்வளவு விஷயங்கள் எடுத்து சொல்றாரு. இருந்தாலும் அங்களுடைய மக்கள் அதை எதுவுமே ஏத்துக்கவே இல்லை. தொடர்ந்து திமுக அமைச்சர்கிட்ட கடுமையான வாக்குவாதத்துல தான் ஈடுபட்டாங்க. இறுதியில அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை விரட்டவும் செஞ்சிருக்காங்க. பொதுவா இத மாதிரியான அகால மரணங்கள் ஏற்படும் பொழுது இந்த திமுக அரசு என்ன செய்யும்? அவங்க குடும்பத்தினருக்கு காசு தருவாங்க, அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை தருவாங்க, வீடு தரோம் அது தரோம் அப்படின்ற மாதிரி அறிக்கையெல்லாம் விடுவாங்க. அதத்தான் இந்த இடத்துலயுமே செஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்விலும் அதே தான் செஞ்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சு செத்து போன குடிகாரங்களுக்கு 10 லட்சம் கொடுத்த இந்த திமுக அரசு இவங்களுக்கு இறந்து போனாங்க இல்லையா, இந்த குடும்பத்தினருக்கு இந்த திமுக அரசு எவ்வளவு கொடுத்திருக்கு, என்ன இழப்பீடு கொடுத்திருக்கு அப்படின்றத தயவு செய்து போய் பாருங்க. இவ்வளவுதான் இந்த திமுக அரசு, இந்த திராவிட மாடல் அரசு துப்புரவு பணியாளர்களை மதிக்கிற லட்சணம். இப்போ இந்த திமுக ஜால்ரா கோஷ்டி நாய்களுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. அதை கேட்டுட்டு அப்புறமா நாம அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிடலாம். 2 நாட்களுக்கு முன்னாடியே அந்த இடத்துல இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தமிழக மின்சார வாரியம் கிட்ட அங்களுடைய மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பட் அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை தமிழக மின்சார வாரியம் கண்டுக்கவே இல்லை, கேர் பண்ணவே இல்லை. இப்போ என்ன ஆயிருக்கு? இப்போ அந்த இடத்துல ஒரு பெண் துப்புரவு பணியாளர் உயிரிழந்து போயிருக்காங்க. அப்பாவி பெண் துப்புரவு பணியாளர் உயிரிழந்து போயிருக்காங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக ஜால்ரா கோஷ்டிகள் இருக்கக்கூடியவர்கள் மின்சாரத்துறைக்கு எதிராக கேள்வி கேட்பாங்களா? அவங்க வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையாச்சும் வருமா? டாக்டர் ஷர்மிலான்னு ஒரு ஆயா இருக்காங்க. திமுகவுடைய முரட்டு விசுவாசி அவங்க. அவங்களுடைய கணவர் விசிக எம்எல்ஏவா இருக்காரு. ஆனா இந்த ஆயாவுடைய விசுவாசம் என்னவோ திமுகவுக்கு மட்டும்தான். தமிழகத்துல என்ன அசம்பாவிதங்கள் நடந்தாலும், எவ்வளவு பெரிய கோரமான நிகழ்வுகள் நடந்தாலும், ஏன் ஊபில நடக்கலையா, குஜராத்ல நடக்கலையா, மகாராஷ்டிரால நடக்கலையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் இவங்க கேட்பாங்க. யார் என்ன குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வச்சாலும், ஏன் அங்க நடக்கலையா, நீ அப்ப கேள்வி கேட்டியா, ஏன் இங்க நடக்கலையா, இந்த நேரத்துல நீ கேள்வி கேட்டியா அப்படின்ற மாதிரி எதிர்கேள்வியை மட்டும் தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அதாவது திமுக அரசை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது, திமுகவை பார்த்து யாரும் கேள்வி கேட்க கூடாது. அதனால இந்த ஆயா என்ன பண்ணும், எப்ப பார்த்தாலும் இந்த கேள்விகளை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கும். இப்போ இந்த ஆயா இருக்கிற இடத்துலதான் இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இதுக்கு இந்த ஆயா வாயை திறக்குமா? திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்புமா? இந்த தமிழக அரசு தமிழக மின்சார வாரியத்துக்காக எவ்வளவு கோடி கடன் வாங்கியிருக்கு? கடனா வாங்கின அந்த பணத்தை இந்த தமிழக அரசு என்ன பண்ணிருக்கு? இந்த ஒரு கேள்வியை மக்கள் இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேள்வியை இந்த டாக்டர் ஷர்மிளா ஆயா கேட்பாங்களா? திமுக எதிராக இந்த ஒரு கேள்வியை இவங்க கேட்பாங்களா? எத்தனை நாளுக்கு தாங்க இந்த கன்றாவியான அரசியலை இந்த திராவிட கட்சிகள் பண்ண போகுது? இது மாதிரி கொடூரமான அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுது, அப்பாவி மக்கள் உயிரிழந்து போகும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க? பணம் கொடுக்குறாங்க. அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தருக்கு அரசு வேலை தரோம்னு சொல்றாங்க. நேர்ல போயிட்டு ஆறுதல் சொல்றாங்க. மறுபடியும் அடுத்த மழை வரும் பொழுது மறுபடியும் இதே மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கும். ஏதாச்சும் ஒரு அப்பாவி உயிரிழந்து போவாரு. அப்போ மறுபடியும் பணம் கொடுக்கிறது, அரசு வேலை தரோம்னு சொல்றது, நேர்ல போயிட்டு ஆறுதல் சொல்றது, இதேதான் நடந்துட்டு இருக்கு. இந்த லூப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் எப்போதான் மாறும்? மக்களே தயவு செய்து திருந்துங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சு யோசிங்க. ஏதாச்சும் அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுது மட்டும்தான் நீங்க இத மாதிரி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அரசுக்கு எதிராக கேள்வி கேட்பீங்களா? இவங்க காலங்காலமா இதை தானே பண்றாங்க. இதே மாதிரியான அரசியல் தானே பண்றாங்க. கருணாநிதி முதல் இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் மழை வர்றது, வெள்ளம் வர்றது, புயல் வர்றது, இது மாதிரியான நேரங்கள்ல அவங்க என்ன சொல்றாங்க? காலங்காலமா இதே தானே சொல்லிட்டு வராங்க. நாம இந்த விஷயத்துல திமுகவை மட்டும் குறை சொல்லக்கூடாது, அதிமுகவையும் சேர்த்துதான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்திலும் இதே தானே நடந்திருக்கு. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த அசம்பாவிதங்கள் எல்லாத்தையுமே நீங்க யோசிச்சு பார்த்திருந்தீங்கன்னா, அவங்களுக்கு ஓட்டு போடாம இருந்திருந்தீங்கன்னா இது மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்குமா? இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் திருந்துங்க, கொஞ்சம் யோசிங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் ஒர்த்தா, நம்ம போடக்கூடிய இந்த ஓட்டுக்கு இவங்க எல்லாம் ஒர்த்தா அப்படின்றத யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க. ரைட். கடைசியாக நெல்லையில அமித்ஷா செஞ்ச சம்பவத்தால திமுக அமைச்சர்கள் பயங்கரமா கதறி இருக்காங்க. யார் யாரு எப்படி கதறி இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெல்லையில பாஜகவின் பூத் கமிட்டி மாநாடு நடந்திருந்தது. அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வந்திருந்தாரு. அப்பா அவர் பேசும்பொழுது திமுக ஒரு ஊழல் நிறைந்த கட்சி, அடுத்த முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வரணும்னு இவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க, அதெல்லாம் கண்டிப்பா ஒரு பொழுதும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த திமுகவை இறங்கி சம்பவம் செஞ்சிருக்காரு. நம்முடைய அமித்ஷா அப்படி பேசினதுக்கு இங்க இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள், திமுக எம்பிக்கள் பயங்கரமா காண்டா இருக்காங்க. அந்த காண்டுல பயங்கரமா கதறவும் செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திமுக அமைச்சர் திரு கே.என். நேரு இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக விவசாயத்தில் வேரோடு பிடுங்கி நடவு செய்தால் அந்த பயிர் இன்னும் பெரியதாக செழிப்பாக வளரும். அதுபோல அவர்கள் பிடுங்க நினைத்தால் எங்கள் ஆட்சி இன்னும் சிறப்பாகத்தான் இருக்கும். இதுவரை அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை, இனியும் எதுவும் செய்ய முடியாது.
திமுகவும் திமுக கூட்டணியும் தான் வெற்றி பெறும், மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது, முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக முடியாது என்று அவர்கள் சொல்வது எல்லாம் அவர்களுடைய ஆசை. நாங்கள் மீண்டும் வென்று காட்டுவோம், இதே ஊரில் வென்று காட்டுகிறோம். இதுவரை 3 முறை அமித்ஷா தமிழ்நாடு வந்துவிட்டார். இவர் கூட்டணி ஆட்சி என்கிறார், எடப்பாடி பழனிசாமி இல்லை என்கிறார். இதற்கு இருவரும் விளக்கம் அளிக்கவில்லை அப்படின்ற மாதிரிலாம் திரு KN நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது அமித்ஷா சொன்ன கருத்துக்கு பதில் சொல்றேன் பேரு வழின்னு சொல்லி என்னென்னத்தையும் இவர் பேசி வச்சிருக்காரு. கடைசியில பாருங்க, அதிமுகக்கும் பாஜகவுக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இந்த விஷயத்தையும் அப்படியே டைவர்ட் பண்றாரு பாருங்களேன். திமுக காரங்க எப்பவுமே இப்படிதான் போல, கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியலன்னா பதில் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க, அந்த கேள்வியை கடந்து போகவும் மாட்டாங்க. நான் பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி என்னென்னத்தையும் சம்பந்தம் பேசி மறுபடியும் இவங்க பிரச்சனையில தான் மாட்டிக்கிறாங்க. இங்க பாருங்க, அவங்க கேட்கிற கேள்வி என்ன, இவர் சொல்ற பதில் என்ன? பாஜக அதிமுக பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாருங்க? உங்க கட்சியில கூட்டணி வச்சிருக்காங்க? இல்ல அதிமுக கூட தானே கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த விஷயத்த அவங்க சொல்லட்டுமே, நீங்க ஏங்க பதறீங்க, நீங்க ஏன் கதறீங்க? அப்புறம் இன்னொரு திமுக அமைச்சர் திரு ரகுபதினு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம். எங்களுக்கு தேர்தலை பார்த்து பயம் இல்லை, மக்களை சந்தித்து நாங்கள் ஆட்சிக்கு வர விரும்புகிறவர்கள். அவர்கள் குறுக்கு வழியில் ஏதேனும் வழக்கு போட்டு ஆட்சியில் இருப்பவர்களை சிக்க வைத்து பதவியை பறித்து ஆட்சிக்கு வர முடியுமா என்று கனவுகள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கனவு காண வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அமித்ஷாவின் கணக்கிற்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டின் கணக்கு அவருக்கு தெரியாது. அகில இந்திய நிலவரம் வேறு, தமிழ்நாட்டின் நிலவரம் வேறு. 2026 தேர்தலில் மீண்டும் அவர்களுக்கு பாடம் புகட்டப்படும். அமித்ஷாவால் திமுகவின் வேரை அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருக்காரு. திரு ரகுபதி அவர்கள் சொன்ன விஷயத்துல ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் உடன்படுறேன். அந்த ஒரு பாயிண்ட் கூட பாத்தீங்கன்னா 2024ஓட முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? அதுக்கப்புறமா எல்லாமே மாறி போச்சு. அது என்னன்னா, தமிழக அரசியல் களம் வேற, இந்தியாவுடைய அரசியல் களம் வேற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா? அது கிட்டத்தட்ட உண்மையாதான் இருந்தது. 2024 வரைக்கும், இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அது உண்மையாகத்தான் இருந்தது. பட் அதுக்கப்புறமா எல்லாமே மாறி போச்சு. முக்கியமா திமுகவின் ஆட்சியை பார்த்து தமிழக மக்கள் டோட்டலா மாறி போயிருக்காங்க. அதுவும் இந்த காலத்துல, இந்த நவீன யுகத்துல திமுக செய்யக்கூடிய அட்டகாசங்கள் அட்டகாசங்கள் எல்லாமே உடனுக்குடன் மக்களுக்கு புரியறதுனால தெரியறதுனால அந்த மக்கள் எல்லாமே மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறமாவும் இந்த திமுகவுடைய அரசியலானது தமிழகத்துல ஈடுபடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2026 தேர்தல்ல கண்டிப்பா திமுகவால வின் பண்ணவே முடியாது. அடிக்கடி இந்த திமுக காரங்க திமுகவின் வேரை அசைக்க முடியாது, ஆட்டி பார்க்க முடியாது, வேற புடுங்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி திமுக கிட்ட இருக்கக்கூடிய வேர் தான் என்ன, அவங்களுடைய ஆணி வேர் தான் என்ன? உருப்படியான கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு கட்சினா அது இந்த திமுக கட்சி தான். இது கிட்ட அப்படி என்னத்த வேறு இருக்க போகுது? புரியல, உண்மையில எனக்கு புரியல. இப்போ திமுக MP ஆர் ராசா இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். இந்தியாவில் இருந்தே வேரோடு பிடுங்கி எரியப்பட வேண்டிய நச்சு செடி பாசிச பாஜக அப்படின்ற மாதிரி நம்ம திமுக MP திரு ஆர் ராசா அவர்கள் சொல்லியிருக்காரு. எங்க முடிஞ்சா பண்ணி காட்டுங்களா பாப்போம், பண்ணி காட்டுங்களா பாப்போம். இவர் இங்க இப்படி எல்லாம் வக்கனையா பேசுறாரு இல்லையா, பார்லிமெண்ட்ல இவரால பேச முடியுதா? ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஆச்சு இவரால உருப்படியா முழுசா பேச முடியுதா? பாஜகவிற்கு எதிராக இவரால ஏதாச்சும் செய்ய முடியுதா? ஒன்னும் இல்ல. ஆனா பேச்சு மட்டும் பாருங்க, அதுவும் தமிழக ஊடகங்கள்ல பேசும்பொழுது மட்டும் பாருங்க எப்படி பேசுறாங்க. அதான் எப்பவுமே நாம சொல்லுவோம் இல்லையா, வாய் சொல் வீரர்கள் இந்த திமுகவினர்னு. அது உண்மைதான் அப்படிங்கறத இவங்கள மாதிரியான நபர்களே அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த திமுக திருடுறது ஊழல் பண்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒழுங்கா ஆட்சி தர துப்பில்ல, ஆட்சி செய்ய வக்கில்ல. ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரைக்கும் இந்த பேசுறத மட்டும் பாருங்களேன், நல்ல வாய் கிழிய வக்கனையா பேசுவாங்க. ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, வாயில வடை சுடுவாங்கன்னுட்டு, அது மட்டும் தான் இவங்க காலங்காலமா சரியா பண்ணிட்டு வராங்க. இந்த திமுகவின் அஸ்தமனமானது 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுக வின் பண்ணாங்க இல்லையா, அப்பவே ஆரம்பிச்சிடுச்சு. திமுக அப்படிங்கிற இந்த ஒரு கட்சி கடைசியா ஆட்சி செய்யறது இதுதான், இந்த ஆட்சி தான். இந்த டேர்ம்க்கு அப்புறமா திமுக வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது. இதுக்கப்புறமா இந்த திமுகன்ற கட்சியால தமிழகத்துல சர்வை பண்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். நாளுக்கு நாள் இந்த திமுகவின் பெயர் நாறிக்கிட்டே இருக்கு. நீங்க வேணா பாருங்களேன், இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக வாங்குற மரண அடியில மறுபடியும் அவங்க இந்த அரசியல் பக்கமே வரமாட்டாங்க பாருங்களேன்.